வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம 5th தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய இந்த பிரித்து எழுதுக அந்த மீனிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஆல்ரெடி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அதை பார்க்கலாம். இலக்கணமே போயிட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால தான் ஒரு சின்ன சேஞ்சுக்கு. ஸோ நம்ம 5th முடிச்சுட்டு மறுபடியும் இலக்கணம் அப்படிங்கிறது கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க எப்படி தமிழ் படிக்கிறதுன்னு தெரியலன்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நியூ புக்கு ஓல்டு புக் அப்படின்னா அந்த 2018-19 எடிஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எடிஷன் தமிழ் வந்து அந்த மொழித்திறன் பயிற்சி, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த புக்ஸில் இருக்கிற இலக்கணம் எல்லாம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் தெளிவாக படித்தாலே இன்னும் நிறைய புக்ஸ் தேடி படிக்கணும் அப்படின்னா அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதை தெளிவாக படிச்சுட்டா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ 2005 எடிஷன் அந்த மாதிரி படிக்கிறேன் அப்படின்னு இந்த நியூ புக் ஓல்டு புக் வந்து விட்டுறாதுங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஏன்னா ஓல்டு லாஸ்ட் டைம் கேட்டனால எல்லோரும் ஓல்டுலேருந்து படிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் நியூ புக்லேருந்தே எடுக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? எப்படி வேணால் எடுக்கலாம், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நியூ புக் ஓல்டு புக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்றது வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தமிழின் இனிமை. ஸோ கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எழுதுனது. ஸோ இதில் பொருள் பாருங்கள். கனி அப்படின்னா பழம், நனி அப்படின்னா மிகுதி, களை கரும்பு, நல்கிய வழங்கிய. ஓகேவா? ஸோ இதில் ஆசிரியர் குறிப்புமே கொடுத்துருக்காங்க. இதை பாடினது யார்? பாரதிதாசன். இவர் வந்து புதுச்சேரியில் பிறந்தவர். பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற இவரோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னா மாற்றிக்கிருப்பார். ஓகேவா? இவர் பாடிய பாடல் பாரதிதாசன் கவிதைகள் எனும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை எனும் தலைப்பில் அமைந்துள்ளது. ஸோ பாரதிதாசன் எந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? வித் இயரோட சொல்லுங்கள். ஸோ இதில் பாருங்கள், களை இதோட பொருள் என்ன அப்படின்னா கரும்பு. கனி இடை இதை எப்படி பிரிக்கலாம்? கனி கூட்டல் இடை. பனிமலர் அப்படிங்கிறது இதை பனி கூட்டல் மலர், இதை பிரித்து சேர்த்து எழுதும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்? பனிமலர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு களை கூட்டல் இடை, இதை சேர்த்து இதை பிரித்து எழுதுனா களை கூட்டல் இடை, களை இடையை பிரித்து எழுதுனா எண்ணுயிரை பிரித்து எழுதுனா எண் கூட்டல் உயிர்னு கிடைக்கும். ஓகேவா? எண் கூட்டல் உயிர். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கவிதை பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கிறது தான். ஸோ நற்றமிழ் இதை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் தமிழ். ஓகே? ஸோ உலகம் இதை குறிக்காத சொல் எதுனா வானம். அண்டம் ஜெகம் அகிலம் இது மூணுமே வந்து உலகம் அப்படிங்கிற பொருளை தான் குறிக்கும். அறிவு கூட்டல் ஆயுதம் சேர்த்து எழுத கிடைப்பது அறிவாயுதம் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து புகழ் இதோட எதிர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா இகழ். வெளிச்சம் இதை குறிக்காத சொல் வந்து இருள். ஸோ ஒளி தெளிவு விளக்கு இது எல்லாமே இந்த வெளிச்சத்தோட தொடர்புடைய சொற்கள் தான். செந்தமிழ் இதை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். ஸோ செந்தமிழ் அப்படிங்கிறது பண்பு தொகை தான் இல்லையா? கவியரங்கம் அப்படின்னா கவி கூட்டல் அரங்கம். ஓகேவா? ஸோ அந்த பிரித்து எழுதும்போது ஆப்ஷன்ஸை பார்த்து கரெக்டாக பிரித்து எழுதணும். அங்கே வந்து நம்மளை குழப்புறதுக்காகவே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, குழம்பிடக்கூடாது. ஓகே? ஸோ இது வந்து அடுத்தது ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு இம்பார்ட்டன்னா இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு தனி இதாகவே கொடுத்துருப்பாங்க சிலபஸில். ஸோ குரங்கு என்ன பண்ணும்னா அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் இல்லை முழங்கும் ரெண்டுமே வரும், நாய் வந்து குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், மயில் அகவும், பாம்பு சீரும். ஸோ உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கூகை இது வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு புது புக்லேயே இருக்கும், மேலே கிளாஸ் லெசஸில் இருக்கும். விலங்குகளின் இளமை பெயர். ஸோ ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரைக்குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானையும் கன்று தான், சிங்கக்குருளை, புலி பரல், கீரி பிள்ளை, அணிர் பிள்ளை. ஓகேவா?
ஸோ இதிலெல்லாம் குழம்பிடக்கூடாது. அடுத்தது வினை மரபு சொல் அம்பு எய்தார், ஆடை நெய்தார். ஸோ இது மட்டும் ஒரு சேஞ்ச் வரும், பூ கொய்தாள்னு வரும். ஓகேவா, இது வந்து நமக்கு மேலே கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பூ கொய்தாளுங்கிறது தான் கரெக்டு. இலை பறித்தாள்னு வரணும், பூ கொய்தாள்னு வரும். ஓகேவா, மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார். ரொம்ப முக்கியம், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றாள், பால் பருகினான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினை மரபு சொற்கள். அடுத்தது தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொல். மா பலா வாழை இலைன்னு சொல்லுவோம், ஈச்சம் தென்னை பனை. ஸோ இதெல்லாம் ஓலைன்னு சொல்லுவோம். கம்பு கேழ்வரகு சோளம் தட்டை, நெல் புல் திணையெல்லாம் தாள், அவரை கத்தரி முருங்கை வெள்ளரி எல்லாம் வந்து பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பூச்சி பறவை அதோட இருப்பிட மரபு சொல். கரையான் புற்று, மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், குருவி கூடு, எலி வலை, யானை கூடம். ஓகே, யானை கூடம், குதிரை கொட்டில். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்லுவது மரபு. யானை என்ன பண்ணும், பிளிரும். ஓகே, அடுத்தது ஆந்தை அலரும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒலி மரபு. புலியின் இளமை பெயர் புலி பரல். பூ கொய்தாள் வரும். ஓகே, ஸோ பூ கொய்தாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினை மரபு. ஓகேவா, பூ கொய்தாள் வினை மரபு, அவங்க செய்கிறத குறிக்கக்கூடியது. ஸோ சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா முழங்கும், அணில் கீச்சிடும், மயில் அகவும், குயில் கூவும், குரங்கு அலப்பும். ஓகேவா, ஓகே, இதில் பாருங்கள், மயில் என்ன பண்ணும், அகவும், கிளி. ஸோ மயில் அகவும், கிளி என்ன பண்ணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, பேசுமா, அலப்புமா, கூவுமா, கீச்சிடுமா அப்படின்னு. குரங்கு அலப்பும், ஆடு கத்தும், குயில் கூவும், யானை என்ன பண்ணும், பிளிரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நீர் குடித்தான், முறுக்கு தின்றான், உணவு உண்டான், அம்பு எய்தான், பூ வந்து பறித்தாள். ஸோ இங்கே பறித்தாள் கொடுத்துருக்கிறனால அது போட்டுக்கலாம், பட் பூ கொய்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஸோ உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இது நமக்கு இருக்கக்கூடியது தான் சிலபஸில் தனியாகவே 15 மார்க் இதுக்கு. தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். நம் தாய்மொழியாம் தமிழ் காலத்தால் முந்தையது மட்டுமன்று உலகின் முதன் மொழியும் ஆகும். வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த பெருமை நம் தாய்மொழி தமிழ் மொழிக்கு உண்டு. தமிழ் இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 பிரிவுகளை தன்னகத்தே கொண்டது. ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது யாருடைய வரிகள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது நம் தமிழ் பண்பாடு, உலகமே வியந்து பார்க்கும் வளமான சொற்கள் உடையது நம் அன்னை தமிழ்மொழி. ஸோ தமிழ் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இனிமை. ஓகேவா, இங்கே ஃபஸ்ட் லைன்லேயே இருக்கு பாருங்கள். உறவினர் எனும் பொருள் தரும் சொல்லை இதுலேருந்து எடுக்க, பத்தியிலேருந்து எடுக்க. ஸோ கேளீர் அப்படின்னா உறவினர். தமிழ் மொழியில் என்னென்ன இலக்கண பிரிவுகள் உள்ளன அப்படின்னா எழுத்து, சொல், யாப்பு, பொருள், அணி. தமிழ் பண்பாடு உலகுக்கு உணர்த்திய உயரிய தத்துவம் எது அப்படின்னா இதான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். பிரித்து எழுதுக தமிழ் இலக்கணம். ஸோ இதை பிரித்து எழுதுனா எப்படி வரும், தமிழ் கூட்டல் இலக்கணம் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ எப்போவுமே பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது அவசரம் இல்லாமல் ரீட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து நமக்கு 15 மார்க்ஸ் அப்படிங்கிறது சும்மா கிடையாது, கொஞ்சம் பெரிய பேராகிராஃபாக தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி சின்னதாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து டைமை வந்து அவங்களுக்கு நிறைய எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி கொடுக்குறதோட மெயின் மோட்டிவ். ஸோ வந்து அவசரத்தில் சும்மா ஏனதானோன்னு ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, தமிழில் மாற்றி எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஸோ கையெழுத்து போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. ஃபஸ்ட்டு பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது. முதல் வகுப்பு தமிழ் வகுப்பு நடந்தது அப்படிங்கிறத எழுதிக்கலாம். நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். நான் வரைபட புத்தகத்தில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன், இல்லை வண்ணம் தீட்டினேன் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மூதுரை. ஓகேவா,
ஸோ மூதுரை, அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடத்தலையில் ஓடுமீனோட உருமீன் வருவளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஸோ சிங்கம் படத்தில் கூட சூர்யா ஒரு டயலாக் சொல்லுவார் இல்லையா, அதுதான். அது வந்து மூதுரையில் உள்ளது தான். ஓகேவா? ஸோ ஔவையார் இது மூதுரை எழுதினது. பொருள் பாருங்கள், அடக்கம் பணிவு, கடக்க வெல்ல, மடைத்தலை அப்படின்னா நீர் பாயும் வழி, அறிவிலர் அறிவு இல்லாதவர், கருதவும் நினைக்கவும், உருமீன் அப்படின்னா பெரிய மீன். ஓகே. ஸோ ஆசிரியர் குறிப்பு, இந்நூலை இயற்றியவர் ஔவையார். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி முதலிய பிற நூல்களையும் இயற்றியுள்ளார். முதுமையான அறிவுரைகளை கொண்டது மூதுரை. இந்நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் வழங்கப்படுகிறது. பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு பெரிய கிளாஸில் இருக்காது. ஸோ வாக்குண்டாம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் எது அப்படின்னா மூதுரை தான். இந்நூலின் நீதி கருத்துக்கள் எளிமையான நடையில் கூறப்பட்டுள்ளன. ஸோ என்றெண்ணி, என்று கூட்டல் எண்ணி, மடை கூட்டல் தலை, மடைத்தலை, வரும் கூட்டல் அளவும், வரும் அளவும், அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல். அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவருங்கிறது தான் பொருள். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல். எப்போவுமே கொஸ்டின் நல்லா படிக்கணும். அப்போ அறிவுடையவர் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆப்போசிட் வேர்ட். எண்ணுதல், இதோட பொருள் என்ன அப்படின்னா நினைத்தல். ஓகேவா? நினச்சிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் எண்ணுதல். ஸோ உருமீன் அப்படின்னா பெரிய மீன், கருதவும் நினைக்கவும், அறிவிலர் அறிவு இல்லாதவர், மடைத்தலை நீர் பாயும் வழி, அடக்கம் அப்படிங்கிறது பணிவு. ஓகே. ஸோ இதில் வந்து கலர் நிலத்திற்கு ஒப்பானவன் அப்படின்னு கல்வி கற்காதவனை யாரை சொல்கிறாங்கன்னா பாரதிதாசன். ஸோ கேடில் வெளிச்செல்வம் கல்வி அப்படின்னு திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஸோ பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றிக்கொள்ள இயலாது. பணம் பத்தும் செய்யும். ஸோ கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இம்மை அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா இப்பிறப்பு, காரணம் ஆகின்றது, காரணம் கூட்டல் ஆகின்றது. வறுமை, இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா செழுமை. பொருள் செல்வம், பொருட்செல்வம். ஓகே, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் சி இ. ஓகேவா? பொருட்செல்வம். அடுத்தது பொருள் கூட்டல் இல்லார்க்கு அப்படின்னா பொருள் இல்லார்க்கு, பொருள் இல்லார்க்கு. இதுதான் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பழமை கூட்டல் மொழி பழமொழி, நன்மை கூட்டல் வழி நல்வழின்னு வரும். ஓகே, நல்வழி. ஓகே. பணம் என்றால் பணம் கூட்டல் என்றால், தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி. பசி வந்திட பத்தும் பறந்து போகும், கேடில் விழுச்செல்வம் கல்வி, பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். ஸோ இதில் பாருங்கள், பெயர்ச்சொல் வினைச்சொல்னா ஜஸ்ட் சிம்பிளாக இலக்கணம் கொடுத்துருப்பாங்க 5th ஸ்டாண்டர்ட்னால. ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். ஸோ சாந்தி, வகுப்பறை, சித்திரை, கண், கதிரவன், சந்திரன். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஓடினான், விழுந்தது, எழுதினான், இதெல்லாம். ஸோ ராமன் பாடம் படித்தான்ல, ராமன் வந்து பெயர்ச்சொல், பாடம் ரெண்டுமே பெயர்ச்சொல் தான். படித்தான் வினைச்சொல். மாடு புல் மேய்ந்ததில் மாடும் புல்லும் பெயர்ச்சொற்கள், மேய்ந்தது அப்படிங்கிறது வினைச்சொல். ஓகே. அடுத்தது இயல் 3. ஓகேவா? ஸோ இதில் கடலை பற்றி கொடுத்துருப்பாங்க. அலுப்பு அப்படிங்கிறது களைப்பு, மகரம் அப்படின்னா மீன், மகிமை பெருமை, புரவி குதிரை, திரைகள் அப்படிங்கிறது அலைகள். ஓகேவா? ஸோ ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். இதை பாடினது கவிமணி தேசிய விநாயகம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர். இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியவதால் கவிமணி அப்படின்னு போற்றப்பெற்றார். நம் பாடப்பகுதியுள்ள பாடல் குழந்தை பாடல்கள் என்ற தலைப்பில் முதற் பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். குழந்தை கவிஞர். ஓகேவா? பெருமை கூட்டல் கடல் அப்படின்னா பெருங்கடல், கருங்கடலே, கருமை கூட்டல் கடலே, திரை அப்படின்னா அலை, மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல்.
ஸோ இதில் வந்து பழமொழி சொல்லியிருப்பாங்க, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். நமக்கு பழமொழிகள்லேருந்து கொஷின் கேட்பாங்க. அடுத்தது மரப்பொந்து, மரம் கூட்டல் பொந்து, அக்கறை ஆ கூட்டல் கரை, சூறை கூட்டல் காற்றுனா சூறை காற்று, கண் கூட்டல் இமைக்கும் கண் இமைக்கும். ஓகேவா, அதாவது திஸ் ஒன் கண் இமைக்கும். 400 4 கூட்டல் 100, மணி ஓசை மணி கூட்டல் ஓசை, தேன் இசை தேன் கூட்டல் இசை. ஓகேவா, ஸோ கரெக்டாக எழுத வரல பார்த்துக்கோங்க. யானைக்கும் அடிசருக்கும், விளையும் பயிர் முளையிலே தெரியும், 5இல் வளையாதது 50இல் வளையாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பழமொழிகள் தான். அகல உழுவதை விட ஆழ உழுவதை விட அகல உழு, அகல உழுவதை விட ஆழ உழு, 5இல் விளையாதது 50இல் விளையாது, அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு, குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. நெக்ஸ்ட் எழுவாய் தொடர். ஸோ எழுவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் இதை மாதிரி கொஷினுக்கு ஆன்சராக வர்றது தான் எழுவாய். ஸோ தென்றல் நடனம் ஆடினாள், அப்போ யார் டான்ஸ் ஆடினா அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றதுனால தென்றல் அப்படிங்கிறது எழுவாய். செயப்படுத்துறல்னா யாரை எதனை எவற்றை அப்படிங்கிற வினாக்களுக்கு விடையாக வர்றது தென்றல் நடனம் ஆடினாள். தென்றல் என்ன ஆடினாள் இல்லை எதை ஆடினாள் அப்படிங்கிற இதுக்கு பொருளாக வருது இந்த நடனம், அதனால நடனம் செய்யப்படு பொருள். ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்று தான் பயனிலைன்னு சொல்கிறோம். தென்றல் நடனம் ஆடினாள், ஆடினாள் அப்படிங்கிறது வினைமுற்று. அப்போது எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய மூன்றும் ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும். எழுவாயோ செய்யப்படு பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும். நடனம் ஆடினால் இத்தொடரில் எழுவாய் இல்லை, தென்றல் ஆடினால் இத்தொடரில் செய்யப்படு பொருள் இல்லை. ஒரு தொடர் எழுவாய் செய்யப்படு பொருள் இல்லாமல் அமையலாம், ஆனால் பயனிலை கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். ஓகேவா, எழுவாய் எப்போதும் பெயர் சொல்லாக தான் இருக்கும். பாடல் பாடினாள், இதில் என்ன இல்லை அப்படின்னா செய்யப்படும் பொருள் வந்து இல்லை. ஓகேவா, அமுதன் ஓடினான், இதில் வந்து அமுதன் வந்து எழுவாய் பயனிலை, இதில் வந்து செய்யப்படும் பொருள் இல்லை. ஸோ பாடல் பாடினாள், ஓகே, இதில் வந்து எழுவாய் கிடையாது. ஓகேவா, பாடல் எதை பாடினாள் அப்படிங்கிற கொஷினுக்கு தானே ஆன்சர் வருது. அப்போது எதை பாடினாளுக்கு ஆன்சராக வந்தால் செய்யப்படும் பொருள். கடலோட வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புணரி, ஆழி, சாகரம், சமுத்திரம், பவ்வம், வேலை, முன்னீர், நீராழி, பெருநீர். ஸோ இது எல்லாம் தான் கடலை குறிக்கும் வேறு சொற்கள். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். அண்டு அடுத்தது நாளைக்கு வந்து 5th செகண்ட் டேர்ம் வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் 3rd டேர்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றது பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ 2005 எடிஷன்ஸே பார்க்கலாமா, அப்படி இல்லை அப்படின்னா புது புக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 6th to 12th அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நியூ அண்ட் ஓல்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2005 எடிஷன் போகலாமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.